ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம். இறைவா ஆராதனை செய்கிறோம். தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே. பரிசுத்த ஆவியானவரே, அதிகாலை பொழுதிலே என் உள்ளத்தில் நீர் வாசம் செய்வதற்கு நன்றி ஆண்டவரே. என்னை நீர் தேற்றப் போவதற்காய் நன்றி ஆண்டவரே. என்னை நீர் கடிந்து கொள்வதற்காயும் நன்றி ஆண்டவரே. என்னை நீ பரிசுத்தமாக்குவதற்கும் நன்றி ஆண்டவரே. என்னை நீ ஞாபகப்படுத்துவதற்கு நன்றி அப்பா. என் வாய் உம்மை துதிக்கட்டும் ஆண்டவரே. என் வாழ்வு உம்மை மகிமைப்படுத்தட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே, ஆளுகை செய்யும். என் பலத்தினாலும் அல்ல, சக்தியால் அல்ல, உம்மாலே எல்லாம் ஆகும் அப்பா. ஆவியானவர் இன்று உங்கள் வாழ்க்கையில் என்ன புதுசாக செய்ய போகிறார்? சாட்சி சொல்லக்கூடிய வாழ்க்கை, ஆனால் நம்முடைய உள்ளத்தில் போராட்டம் ஏன்? அவருடைய புகலிடத்தை நாம் மறந்து போனதினால்தான் போராட்டம். போராடும் என் நெஞ்சமே, வருங்கால பயங்கள் எல்லாம் வாட்டுதோ அனுதினமும். வருங்கால பயங்கள் எல்லாம் வாட்டுதோ அனுதினமும். அருள்நாதர் இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து வீடு. அருள்நாதர் இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து வீடு. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ? பாராளும் இயேசு உண்டு, பதராதே மகளே. சங்கீதம் 91:1 வாசித்து பாருங்கள். உன்னதரின் மறைவில் நாம் இருக்கிறோம், எல்லாம் வல்லவருடைய நிழலில் நாம் இருக்கிறோம். ஏன் போராட்டம்? கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் இருக்கிறார். துன்ப வேளையில் துணைவராக இருப்பார். ஏன் போராட்டம்? ஆண்டவர் நல்லவர், நெருக்கடி நாளில் அவர் நமக்கு அடைக்கலம் தருபவர். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் போராட்டம்? ஆண்டவரை நம்பியவர் ஒருபோதும் ஏமாற்றம் அடையார், வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஏன் போராட்டம்? போராடும் நெஞ்சமே, ஏன் சோர்ந்து போனாய்? போராட்டம் எப்படிப்பட்டது? வேலையில் போராட்டமா? உன் கடன் பிரச்சனை, உன் வேலை, குடும்பத்தில் பிரச்சனை, வருவாய் இல்லை, வருவாய் பத்தலை, போராட்டமா? குடும்பத்திலே போராட்டமா? சண்டை, சச்சரவு, ஒருவருக்கொருவர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எதிராக, பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக, கணவன் மனைவி பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, போராட்டம்.
இதெல்லாம் தாண்டி ஆவிக்குரிய போராட்டம். ஜெபம் செய்ய முடியல, ஸ்துதிக்க முடியல, வாயை திறக்க முடியல, என்னால் பேச முடியல, எனக்கு சொல்ல தெரியல. சோதனை, தோல்வியா? ஏன் போராட்டம்? தாவீது கூட சொல்லுவார், என் ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய்? புகலிடம் மறந்து போனாயோ? புகலிடம் என்று சொன்னால் பாதுகாப்பான இடம், ஓய்வு தரும் இடம். கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கிறாயோ? கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கிறாயோ? நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்றி நன்றி சொல்லு. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்றி நன்றி சொல்லு. உன்னுடைய ஆவிக்குரிய போராட்டம். ஜெபிக்க முடியல, ஸ்துதிக்க முடியல, ஜெபம் பண்ண மனசு வர மாட்டேன். அவருடைய இடம் புகலிடம், பாதுகாப்பான இடம், அவர் தருகின்ற ஓய்வு. நாம் பெரும்பாலும் தவறான இடத்தில் புகழை தேடுகிறோம், நண்பர்களிடத்தில் தேடுகிறோம், பணத்தை நோக்கி போகிறோம், மது போதைக்கு அடிமையாகிறோம். வசனம் தெளிவாக இருக்கு, ஆண்டவரே என் கண்மலை, என் கோட்டை, என் மீட்பு. போராட்டம் வந்ததும் புகலிடத்தை மறந்து போனாயோ? போராட்டம் வந்ததும் தான் புகலிடத்துக்கு ஒதுங்கணும். வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையா? ஆண்டவர் சமயத்தில் வந்துரு. உனக்கு எப்பெல்லாம் போராட்டமாக இருக்கா, அவருடைய சேட்டையின் கீழே, அவருடைய நிழலு கீழே வந்து. யாருடைய புகலிடம்? உன்னுடைய புகலிடம் ஆண்டவர் ஒருவரே உன்னுடைய புகலிடம். சங்கீதம் 116:1 வாசிக்கிறோம், ஆண்டவர் மீது அன்பு கூறுகிறேன், எனக்கு இறங்குமாறு நான் எழுப்பிய குரலை அவர் கேட்டள்ளினார். நான் ஆண்டவரை வேண்டினேன், அவர் என் குரலை கேட்டார். முதிர் வயது வரை நான் உங்களை தாங்குவேன் என்ற வாக்குத்தத்தம் இருக்கிறவங்க நம்மை தாங்குகிறார், நம்மை விடுவிக்கிறார். நீதிமான்கள் மன்றாடும் பொழுது ஆண்டவர் அவர்களை எல்லா நெருக்கடியிலிருந்து விடுவிக்கிறார். போராட்டம் என்ன? போராடும் போது செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு என்று எந்த துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்று எந்த துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை தேற்றிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, உமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. ஒப்படைப்போம். உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள். காத்திருப்போம். ஆண்டவருக்காக காத்திரு, திடமனதாயிரு. ஸ்துதிக்கணும். பவுலும் சீலாவும் துதித்ததை போல நள்ளிரவில் ஸ்துதிக்கிறார்கள். சங்கிலி உடைந்தது. இன்று குடும்பங்களில் உள்ள கட்டுகள் உடைக்கப்படணுமா? ஆண்டவர் சமூகத்தில் தொடர்ந்து அவர் அழைத்த நேரத்தில் வந்து அமரக்கூடிய கிருபையை தாங்க எனக்கு கேளுங்க. அன்பு தகப்பனே, இந்த போராட நெஞ்சத்தை உம்மிடத்தை கொண்டு வரப்பா. நான் பலவீனமானவன், ஆனால் நீ பலனுள்ளவன். உமக்கு எல்லாம் லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது
லேசான காரியம், என் இயேசுவுக்கு லேசான காரியம். நான் பலவீனமானவன் ஆண்டவரே, ஆனால் நீர் பலமானவன். நான் வழி தெரியாமல் தவிக்கிறப்ப, ஆனால் நீ வழி நடத்துவீர். உம்முடைய மறைவில் என்னை மறைத்து கொள்ளும். இந்த பிரச்சனையை விட நீ பெரியவராக இருக்கிறப்பா. இந்த கண்ணீரை விட நீர் உயர்ந்தவராக இருக்கிறேன். இந்த போராட்டத்தில் என்னோடு இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. எங்களை தேற்றும், வழிநடத்தும், பொறுப்பேற்றுக் கொள்ளும். இந்த போராட்டம் உனக்கு நிரந்தரம் அல்ல. இந்த லேசான உபத்திரம் மகிமையை உண்டாக்கும். இந்த லேசான உபத்திரம் உன்னை விட்டு மாறும். நீ தனியாக இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்ற வாக்கு தத்துவம் நமக்கு இருக்கிறது. முடிவு நல்லதாகவே இருக்கும். விசுவாசி, எல்லாமே நன்மைக்கே நடக்கிறது. போராடும் என் நெஞ்சமே, அழாதே. உன் புகலிட மனுஷர் அல்ல, ஆண்டவருடைய சிறகுகளில் இருக்கிறது. இந்த போராட்டத்தில் இருக்கிறீர்கள். எந்த போராட்டத்தில் இருக்கிறீர்கள்? அதை ஆண்டவர் பக்கத்தில் வைப்போமா? ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்.